ரத்னபுரம் அப்படிங்கிற ஊர்ல மக்கள் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த ஊர்ல முப்போகம் விளைஞ்சு ஊரே பச்சை பசேல்னு பசுமையா இருந்திருக்கு. ஆனா திடீர்னு அந்த ஊர்ல ஒரு பெரிய துயரம் நடக்குது. ஊரு நிறைய எலிகளா இருந்திருக்கு. வீட்ல வெளிய அப்படின்னு ஊரு நிறைய எலிகளா இருந்திருக்கு. இப்ப இவங்களை யாரு வந்து காப்பாத்துவா அப்படின்னு ஊரே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருக்கு. அதே ஊர்ல கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு காட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடு இருந்திருக்கு. அந்த வீடை பார்த்தாலே நமக்கு புரியும் அது மாயாஜாலம் பண்றவங்களோட வீடு அப்படின்னு. அந்த வீட்ல ஒரு ரூம்ல ஸ்வாதி அப்படிங்கிற பொண்ணு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. காலையில 9 மணி ஆகியும் அலாரம் அடிச்சுட்டே இருந்தும் ஸ்வாதி எழுந்திருக்கவே இல்லை. அப்போ ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி பறந்து வந்து அப்படியே மெதுவா ஸ்வாதி மூஞ்சில கொட்டிடுது. அவ்வளோதான், பயந்து போய் ஸ்வாதி எழுந்துக்கிறாங்க. அதை பார்த்த ஸ்வாதி அக்கா ஸ்வீட்டி சத்தமா சிரிச்சுக்கிட்டு ஸ்வாதி பக்கத்துல வர்றாங்க. அக்கா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது என்னை இந்த மாதிரி எழுப்பாத அப்படின்னு? நான் தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்போ உனக்கு எத்தனை தடவை சொல்றது வேகமா எந்திரி அப்படின்னு? சரிக்கா, அதான் எழுந்தாச்சுல்ல, வா போய் ரெடி ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வாதி. நான் எழுந்திருச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எழுந்து போய் நீ ரெடியாகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்வீட்டி. அதுக்கப்புறம் அக்கா ஸ்வீட்டிய திட்டிகிட்டே வெளியில போறாங்க ஸ்வாதி. நல்லா அழகா ரெடி ஆகிட்டு வராங்க. வெளியில வந்து பாக்குறப்போ அக்கா ஸ்வீட்டி அவங்களோட மாய புத்தகத்துல எங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்கங்கிறத பாக்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருந்த ஸ்வீட்டிக்கு ஒரு பகுதியில வாழ்ந்துட்டு இருந்த மக்களை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டே ஸ்வாதி அக்கா பக்கத்துல வந்து என்னன்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த புக்கை பார்த்த ஸ்வாதி கூட ஷாக் ஆயிடுறாங்க. கூட்டம் கூட்டமா நிறைய எலிகள் அந்த ஊரை நாசமாக்கிட்டு இருந்த காட்சிய அவங்க பாக்குறாங்க. அவ்வளோதான், 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அங்க போகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு தடவை ரத்னபுரி ஊர்ல குழந்தைங்க வீதியில விளையாண்டுட்டு இருந்தப்போ ஒரு சின்ன குழந்தை சடனா கீழே விழுது. அப்படி கீழே விழுந்த அந்த குழந்தையோட கைய எலி கடிச்சு வச்சிடுது. எலி கடிச்சதுனால அந்த குழந்தையோட கையில ரத்தம் வந்துடுது. ஐயோ, என் குழந்தை கையை இப்படி கடிச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவும் ரொம்ப சத்தமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல வந்து நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. அப்போதான் மாயாஜால அக்கா தங்கை அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் அவங்கள ஆச்சரியமா பாக்குறாங்க. அட, யார் இவங்க? இதுக்கு முன்னாடி இவங்கள நாம பார்த்ததே இல்லையே அப்படின்னு. அப்புறம் வயசு பசங்க எல்லாரும், அட பாருப்பா, என்ன இவங்க இவ்ளோ அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ அக்கா ஸ்வீட்டி அந்த சின்ன குழந்தைக்கு பக்கத்துல வந்து அந்த குழந்தை கை மேல இருந்த காயத்தை மாயாஜலம் பண்ணி சரி பண்ணிடுறாங்க. இத அங்கிருந்த மக்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோபமா எலி கூட்டத்தை பாக்குறாங்க. அந்த எலியும் கூட ரொம்ப கோபமா ஸ்வீட்டிய பாக்குது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்கிருந்த மக்கள் எல்லாரும் அவங்களையே பார்த்து குழம்பி போய் நிக்கிறாங்க. அப்படியே எலிய கோவமா பார்த்துட்டு நின்ன ஸ்வீட்டி ஒரேடியா தன்னோட தங்கச்சி பக்கமா திரும்பி அவகிட்ட கைய நீட்டுறாங்க. அப்போ தங்கச்சி அவளோட பையில இருந்த புல்லாங்குழலை எடுத்து கொடுக்கறா. அவ்வளோதான், அக்கா அந்த புல்லாங்குழலை வாசிக்க தொடங்குறாங்க. அப்படி அவங்க புல்லாங்குழல் வாசிக்கிறத கேட்டு அங்க ஊருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த எலி எல்லாமும் அவங்கள நோக்கி வருது. அப்படி வந்த எலி கூட்டத்தை ஒரு நதிக்கு பக்கமா ஸ்வீட்டி கூட்டிட்டு போறாங்க. அப்போ அந்த எலிகள் எல்லாமே ஒன்ன தொடர்ந்து இன்னொன்னு அப்படின்னு எல்லா எலிகளும் அந்த நதியை நோக்கி வருது. அந்த நதிக்குள்ள விழுந்த எலி எல்லாமே செத்து போயிடுது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாகி அவங்கள பாராட்டுறாங்க. அப்போ ஊர்ல இருந்த ஒரு பெண்மணி, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க எங்க உயிரையும் எங்க குழந்தைங்க உயிரையும் காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல குழந்தைங்களா